அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த ஆடு எடுத்துட்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு நடிகர் விஜய் நடிப்பில் இன்று வெளியாக இருக்கும் தி கோட் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ரோகிணி திரையரங்கு முன்பு குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், ரசிகர்களுடைய ஆரவாரம், வரவேற்பு, வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய கோட் திரைப்படமானது தமிழகத்தில் சிறப்பு காட்சியாக 9 மணிக்கு திரையிடப்படுகிறது. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 6 மணி முதல் 4 மணி முதல் மற்றும் 6 மணி என்று சிறப்பு காட்சிகள் என்பது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே நேற்றைய தினம் தமிழக அரசு ஒப்புதல் அளித்து இந்த படத்திற்கான சிறப்பு காட்சி என்பது 9 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்கிலும், குறிப்பாக 1000த்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 9 மணிக்கு இந்த திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் அனைத்து திரையரங்குமே குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் பணிகண்டன் காட்டி வருவதைப் போலவே திரையரங்கு முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டு ஒரு விழா குளம் பூண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ரசிகர்கள் 7 மணி முதலில் இருந்தே திரையரங்கு முன்பு காத்திருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் நிலவி வந்தது. சரியாக 7:30 மணியளவில் ரசிகர்களை உள்ளே நுழைவாயில் திறக்கப்பட்டு உள்ளே என்பதும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலுமே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் இந்த திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் அவருடைய படத்தில் நடித்திருக்கக்கூடிய பிரேம்ஜி மற்றும் வைபவ் உள்ளிட்டவர்கள் அதிக அளவிலான அந்த நேர்காணலில் அந்த சஸ்பென்ஸ் என்பதனை கொடுத்திருப்பதால் படத்திற்கான அந்த எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திரைப்படத்தை காண வரக்கூடிய ரசிகர்கள் விஜய் நடிப்பில் வெளிவரக்கூடிய இன்னும் 2 திரைப்படம் தான் வெளிவர இருக்கும் என்பதாலும் திரையரங்கில் அதை காண பார்க்க வேண்டும் என்பதாலும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தற்போது வரையிலுமே திரையரங்கு முழுவதுமே ரசிகர்கள் என்பதும் திரையிடப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு யானை பொம்மை வைத்தும் அதே போல இந்த திரைப்படத்தை காண்பதற்காக குடும்பங்களுடன் வரக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பதும் அதிகரித்திருக்கிறது. லண்டன் லெய்செஸ்டர் ஸ்கொயர் ஸ்கிரீன்ஸில் வெளியாகக்கூடிய முதல் தென்னிந்திய படமாகவும் இந்த திரைப்படம் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தை காண வரக்கூடிய ரசிகர்கள் இருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தளபதியோட வந்து லாஸ்ட் படம்னு வேறு சொல்கிறாங்க. அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இங்கே பண்ணல அவங்களுமே. பட் இட்ஸ் ஓகே, ஸ்க்ரீனில் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், நிறையவே கேமியோஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் போஸ்டர்ஸில் வேறு இன்னும் தளபதியோட வேறு கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட். ஓகே. அதை பற்றி எனக்கு வந்து எந்த கமெண்ட்ஸுமே இல்லை. பேசிக்கலி ஐ ஜஸ்ட் கம் டு வாட்ச் இட் ஓன்லி ஃபார் தளபதி. ரசிகர்களிடையே ஒரு சஸ்பென்ஸ் இந்த திரைப்படத்தில் இருப்பதால் முழுமையுமாக ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த திரையரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நாம் முன்பே சொல்லியதை போலவே அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தென்னிந்திய அளவில் திரையிடக்கூடிய முதல் திரைப்படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் என்பது அமைந்திருக்கிறது. இங்கிலாந்தில் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் என்பது காட்சியிடப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே ரசிகர்கள் நடிகர் விஜய் இன்னும் 2026 தேர்தல் களத்தில் சந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக வெளிவரக்கூடிய 2 திரைப்படத்தில் மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் தான் இந்த திரைப்படத்தை காண்பதற்கான ஆர்வம் என்பதும் அதிகளவு எழுந்திருக்கிறது. தொடர்ச்சி
தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அனைத்து திரையரங்கிலுமே இந்த ரசிகர்கள் என்பது ஆரவாரத்துடன் விஜயை காண்பதற்காக ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பாகவே இந்த டிக்கெட் என்பது முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் PVR மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய அந்த திரையரங்குகளில் டிக்கெட் என்பது முன்பதிவு செய்து விற்று தீர்ந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒற்றை திரையரங்குகளிலும் தொடர்ச்சியாக இதற்கான டிக்கெட் முன்பதிவு என்பது முடிந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். பல்வேறு IT நிறுவனங்களில், அதாவது தொழில்நுட்ப நிறுவனங்களில் இதற்கான ஒப்புதலுடன் டிக்கெட்டுகளுடன் அவர்களே ஊழியர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நிலை என்பதும் நேற்றைய தினத்திலிருந்தே வெளியாகி இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற இந்த திரைப்படத்தை நடிகர் விஜய் 2 வேடம் மட்டுமல்லாமல் 3-4 வேடங்களிலும் அதே போல இளைய தளபதியாகவும் உருவெடுத்து இருப்பதாக அப்டேட்டுகளை டைரக்டர் கொடுத்துள்ளதால் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை காண வந்துள்ள ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிற அவர்களிடமும் கேட்கலாம். வணக்கம், இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்கு? இதில் ரொம்ப ஹைப்பே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடைக்கவே இல்லைன்னு ஓடி ஆடி ஃபைனலாக லாஸ்ட் நைட் தான் இந்த டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. பெர்மிஷன்லாம் போட்டு வந்திருக்கோம், பார்ப்போம். வி ஹோப் த பெஸ்ட். இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கேன். லெட் இட் பி வாட் எவர், பார்த்துக்கலான்னு வந்திருக்கேன் நான். ஆமாம், இட்ஸ் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போயிட்டு பார்ப்போம், அவரை பார்த்தா போகிறோம், பார்த்துட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான். இல்லை, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஷிஃப்ட் முடிஞ்சு அப்படியே வந்துட்டேன். திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து வந்தாலும் தமிழகத்தில் சரியாக காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. திரையரங்கு முன்பு ரசிகர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மேள தாளத்துடன் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக திரையரங்கு உரிமையாளர்களும் பாதுகாப்புடன் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்குமாறும் அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த தாவேகா கட்சியினுடைய அந்த கொடியினை பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்சியை பற்றி எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படத்தை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் கட்சிக்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த திரைப்படத்தை கொண்டாடுங்கள் என்றும் பொதுச் செயலாளர் அவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தை காண வருபவர்கள் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலுமே AI மற்றும் டிஏஜிங் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் உட்படுத்தி தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இந்த திரைப்படம் ஒரு தொழில்நுட்ப வரலாறு படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் திரையரங்கை நோக்கி வருகின்ற காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக காணொளி மூலமாக பார்க்க முடிகிறது. திரையரங்கிற்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய, அதாவது ரசிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் காவல்துறையினர் இந்த ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு குவிந்திருக்கின்றனர். காலை முதலில் இருந்தே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருந்த நிலையில் தற்போது கூட்டம் நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுவதால் மேலும் 50 காவல்துறையினர் வருகை தருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாதுகாப்புடன் இந்த படத்தை பார்த்து ரசிக்குமாறும் திரைப்படத்தின் சார்பிலும் அதே போல வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு திரையரங்கத்தின் உரிமையாளர்கள் சார்பிலும் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையினர் பலரும் விஜய் அவர்களுக்கும் அதே போல இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்பதனை தெரிவித்து இருக்கின்றனர். 9 மணிக்கு சிறப்பு காட்சியாக தமிழகத்தில் விஜய் நடித்திருக்கக்கூடிய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ். சந்தோஷ், உற்சாக கொண்டாட்டம் ஒரு புறம் இருந்தாலும் சென்ற காலங்களில் ரசிகர்கள் இருக்கையை சேதப்படுத்துறது, கண்ணாடியை உடைக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ரகளைகளை தடுக்கும் பொருட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்தான விவரங்கள்? நிச்சயமாக அருணேஷ், இந்த திரையரங்கத்தை பொறுத்தவரையிலுமே ரோகிணி திரையரங்கத்தில் விஜயினுடைய முன்பு திரைப்படமான ஒரு வாரிசு திரைப்படத்தின் போது பல்வேறு சர்ச்சைகள் என்பதும் எடுக்கப்பட்டு திரையரங்கத்தில் ஒரே நேரத்தில் வாரிசு துணிவு என்ற திரைப்படம் என்பது திரையிடப்பட்டதால் அதற்கான ஒரு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது பல்வேறு பிரச்சனைகள் என்பதும் எழுந்திருந்தது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரோகிணி திரையரங்கத்திற்கு முன்பு இந்த இருக்கைகள் என்பதும் உடைக்கப்பட்டு திரையரங்கம் என்பதும் சேதப்படுத்தப்பட்டதாக திரையரங்க உரிமையாளர்கள்
விவரங்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமே இந்த திரையரங்கம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்கிலுமே இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் விஜய் அவர்களை பார்த்து திரைப்படத்தை கொண்டாடுங்கள், ஆனால் எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் இந்த திரைப்படத்தை காணக்கூடிய வரக்கூடிய ரசிகர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் என்பது அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திரையரங்கு முழுவதிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சற்று நேரத்தில் முன்பாக தான், அதாவது 7:30 மணி அளவில் நுழைவாயில் என்பது திறக்கப்பட்டு உள்ளே ரசிகர்கள் என்பதும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் டிக்கெட் எடுத்து காண்பித்து திரையரங்கு உள்ளே செல்லும் வரை அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த திரைப்படத்திற்கு அமைந்திருக்கிறது. அதனால் திரையரங்கில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பாகவும் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தும்படியும் இருப்பதால் இந்த திரைப்படத்தை பாதுகாப்பான முறையில் விஜயை ரசித்தபடியும் அதே போல திரைப்படத்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரசித்து செல்லுங்கள் என்பதே அனைவரது கருத்தாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ் ப்ரோ, என்னைக்குமே வந்துட்டு தளபதினாலே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் தான். நம்மளுக்கு வந்துட்டு என்றைக்குமே வந்து பேக் ஸ்டாப் பண்ணாலுமே தளபதினாலே ஒரு மாதிரி ஜாலி தான். ஒரு மாதிரி வந்துட்டு அவர் ஒரு டாப் ஃபீல்டு தான். அதனால் வந்துட்டு நம்ம இனிமேல் எதிர்பார்த்து வரக்கூடாது. தளபதி ஷோனாலே ஒரு மாதிரி இறங்கி செய்யணும். அந்த மாதிரி தான் வந்துமா, மூவியை பார்த்துமா, பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்தோமா அப்படின்னு ஒன்று இருக்கணும். அவ்வளோதான். கண்டதை வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேட்குறது வந்துட்டு என்றைக்குமே கேட்டுன்னு தான் இருப்போம். இப்போ 2026 வந்து தளபதி வந்து இறங்குறாரு. அதை நம்ம பார்க்குறோமோ, நம்ம என்கரேஜ் பண்ணோம். என்றைக்குமே என்கரேஜ் பண்ணாத மட்டும் தான் உண்டு. இல்லைண்ணா, நாங்கள் எப்படின்னா தளபதி எங்களுக்கு பெரிய படம் சின்ன படம்லாம் எங்களுக்கு மேட்ரு கிடையாது. 2 படம் தான் இருக்குது. எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். படம் நல்லா இருக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எத்தனை தடவை பார்க்க, நானே 4 டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். 4 டே ஃபுல் 4 டே நான் படத்துக்கு தான் வருவேன். ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு. நான் 4 டேஸ் கண்டினியூஸாக படத்துக்கு வர தான் போகிறேன். என்னால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ ஜாலியாக தளபதியை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பேன். அவ்வளோதான். 2 படம் தான். ஸோ கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். 2026 வேறு எலெக்ஷன் வேறு கண்டிப்பாக வருது. அதில் கண்டிப்பாக ஜெயிப்பாப்பில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். நாளை தலை ஃபேன் தான். கண்டிப்பாக தளபதி கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, கோட்டு தான். எதனால் இப்படி பண்ணுறோம்? எல்லாம் தளபதி இறங்கி வர. யார் இறங்கி செய்கிறா? யாரும் இறங்கி செய்கிறது இல்லை. தளபதி வராரு, கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். இது சம்பவம் கிடையாது. நான் 23ஆம் தேதி நடக்குதுல விற்கிற வண்டியில் அங்கே தான் சம்பவம் இருக்குது. வெயிட்டா மெயின் மேட்ரு பார்க்கலாம். செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கோம். ஸோ மாசாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், ஆனால் விஜயனால கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். செம்மையாக பண்ணுவார். விபி வேறு, 2 பேர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். என்னென்ன யாராவது கெஸ்ட் ரோல் வரணும், லைக் 3வது விஜய் வரணும், அந்த மாதிரிலாம். தோனி வந்தால் செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக வருவார். ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் அவர் வேறு களத்தில் கலக்குவார். ஸோ அதுக்காக படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். எப்பவுமே ரோகிணிக்கு வருவோம். ரோகிணியில் லைக் வெளியே வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாம், அது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்கல்ல கேமியோ ரோல். ஸோ அதனால வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இருக்கும், சர்ப்ரைஸும் இருக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஹோப்போடு இருக்கும். இருந்துச்சு. பட் மட்ட சாங் கேட்டதுக்கப்புறம் ஓகே. பட் இருந்தாலும் உள்ளே போய் இருக்கோ இல்லையோ விஜயண்ணாக்காக பிளாஸ்ட் தான். ஆமாம், இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு சில சாங்க்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். போய் என்ஜாய் பண்ணால் தெரியும். முடிச்சுட்டு வந்து வேணால் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அது நீங்கள் பார்த்த பிறகுதான் தெரியும். அண்ணனே வந்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவார். எல்லாருக்கிட்டையும் ஊருக்கு வருவார். சொல்லிட்டார், கண்டிப்பாக வருவார். ஒரு படம் இல்லை, 1000 படம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம்.
காட்டக்குள்ள காட்டுவோம். ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. வணக்கம் சரவணன். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய தி கோட் திரைப்படமானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி தமிழ்நாட்டில் சுமார் 700 திரையரங்குகளில் தி கோட் படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் சரியாக நெல்லையை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய இந்த ரா முத்ராம் திரையரங்கில் சரியாக 9 மணிக்கு தி கோட் திரைப்படத்தின் முதல் காட்சி துவங்க இருக்கிறது. இதனால் இன்று அதிகாலை முதலே நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் இன்று காலை முதலே நெல்லை ராம் திரையரங்கிற்கு வரை துவங்கியிருக்கிறார்கள். வளாகத்தை முழுவதும் அரசியல் வசனங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் பிளக்ஸ் பேனர்களும் நடிகர் விஜய்க்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் சிறப்பு காட்சிகளை முன்னிட்டு பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த சிறப்பு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி நமக்கு நேரடியாகவே காணலாம். வான வேடிக்கைகள், செண்டை மேளங்கள், விஜய் நடித்திருந்த பல திரைப்படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பாடல்கள் மற்றும் டிஜே என்று சொல்லப்படக்கூடிய அந்த இசை கொண்டாட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நேரமாக ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டு வருவதால் நிலை ராம் முத்ராம் திரையரங்கை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் நாள் காட்சியை ரசிகர்கள் மிகவும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி வரக்கூடிய காட்சியை நேரடியாகவே காணலாம். சிறப்பாக சிவகாசியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த வான வேடிக்கைகளும் தற்போது ரசிகர்களை உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாகைகள் ரசிகர்கள் கூடுதல் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. வளாகம் முழுவதும் தற்போது ரசிகர்கள் பட்டாலும் அதிகம் இருக்கிறது. 9 மணி காட்சியை காண்பதற்காக ரசிகர்கள் அதிகம் கூடி வருகிறார்கள். நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர் மற்றும் சார்பாக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் நெல்லை சந்திப்பு காவல் ஆய்வாளர் தலைமையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட போலீசார் நெல்லை ராம் முத்ராம் திரையரங்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அருணேஷ். நெல்லை மாவட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது பெங்களூரு நகரத்தில் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கோட் திரைப்படத்தின் காட்சிகளை காண்பதற்காக ரசிகர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். திரையரங்குகள் முன்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வாசு. பெங்களூரு மாநகரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? வணக்கம் வருணேஷ். தமிழகத்தை போலவே கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் விஜய் நடித்த கோட் திரைப்படமானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நாம் மடிவாலாவில் உள்ள சந்தியா தியேட்டர் திரையரங்குகளில் ரசிகர்களுக்கு உண்டான காட்சி காலை 4 மணிக்கு திரையிடப்பட்டுள்ளது. ஆரவாரத்துடன் ரசிகர்கள் அனைவரும் விஜயின் கோட் திரைப்படத்தை கண்டுகளித்து பின்னர் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் அவர்கள் விஜயின் கோட் திரைப்படம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன என்றும் பின்பு கோட் திரைப்படத்தின் இயக்கத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாகி உள்ள கோட் திரைப்படமானது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தும், பிளாக் பஸ்டர் வரை தொடும் என ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் இந்த கர்நாடகா விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு செலவுக்கான உதவி தொகையும் பின்பு 1000 பேருக்கு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இதே போல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளதை தெரிவித்த ரசிகர்கள் விஜயின் அரசியல் வாழ்க்கை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும், வருகின்ற தேர்தலில் கூட விஜய் மிக அளவில் வெற்றி பெறுவார் என ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த கோட் திரைப்படமானது பிரசாந்த், லைலா, நேகா மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த காம்போ மிகவும் வெற்றிகரமாக அமையும் என்று ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். அருணேஷ். விவரங்களுக்கு நன்றி வாசு. கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை இது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனை நாம் தற்பொழுது பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் ஆக்சுவலா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்தோம். நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபுதேவா, மோகன், லைலா, ஸ்னேகா ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இவங்க கம்பேக் யார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் கம்பேக் தான் இருக்கு. எல்லாருமே ப்ராப்பரா அவங்க என்ன ரோல் இருக்கோ அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லைக் அவங்களோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயோட நடனம், டான்ஸ் அதை சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வேற மாதிரி ஆடி இருக்காரு, வேற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் பற்றி சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் யாருமே இல்லை. நாங்கள்
கர்நாடகாவில் அதிகாலையிலேயே தி கோட் திரைப்படம் வெளியான நிலையில் படம் பார்த்த ரசிகர்கள் படம் நன்றாக இருப்பதாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து சென்னையில் காசி திரையரங்கில் ரசிகர்கள் பெருமளவில் குவிந்திருக்கிறார்கள். சரியாக 9 மணிக்கு இந்த படத்தின் காட்சி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். காசி திரையரங்கில் ரசிகர்கள் பல்வேறு ஏற்பாடுகளோடு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரங்கள் சொல்லுங்க. விஜய் அடுத்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் கோட் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு காசி திரையரங்கில் வெளியாக இருக்கிறது. இதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்கக்கூடிய ரசிகர்கள் நீண்ட கூட்டமாக நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே காசி திரையரங்கத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் படங்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பும் உற்சாகத்துடனும் இருப்பார்கள் ரசிகர்கள். கிட்டத்தட்ட இங்கு நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மேலதாளங்கள் முழங்க, பட்டாசு வெடித்து, ஆளுயர பேனர்கள் வைத்து விஜயனுடைய படத்தை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசிகர்களிடையே ஒரு உற்சாகம் என்பது நிலவி வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கக்கூடிய இந்த தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் என்ற இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது நிலவி வருகிறது. ஏனென்றால் இந்த படக்குழுவினர், வெங்கட் பிரபு உள்ளிட்ட படக்குழுவினர் அதற்கான எதிர்பார்ப்புகளை நிறைய படத்தில் சர்ப்ரைஸ்கள் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் முந்தைய படங்களை காட்டிலும் விஜய் அடுத்து ஒரே ஒரு படத்தில் தான் நடிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவராக அவர் வலம் வர இருக்கிறார். அதனை முன்னிட்டு இந்த படத்திற்கு மிகுந்த உற்சாகத்தை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் எதிரொலியாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான திரையரங்குகளில் கோட் படத்தின் இந்த முன்பதிவு என்பது, டிக்கெட் விற்பனை என்பது ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்கக்கூடிய இந்த நிலையில் காசி திரையரங்கிலும் ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்கிறது. முன்பதிவு ஏற்கனவே நிறைவடைந்திருக்கிறது. காலை சரியாக 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. வியாழக்கிழமை மட்டும் 9 மணிக்கு, அதாவது 5 திரைகள் திரையிடப்படலாம் என்றெல்லாம் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் காசி திரையரங்கில் இன்று சரியாக 9 மணிக்கு இந்த படம் திரையிடப்பட இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில் இது மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டாசு வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கியும் தார தப்பட்டை என ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காசி திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருப்பதால் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதால் போக்குவரத்து எந்த விதமான தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் விஜய் ரசிகர்களும் சரி, காவல்துறையும் மிகுந்த கவனமாக இருப்பதால் அங்க பாதுகாப்பு பணிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசிகர்களிடையே நாம் பேசும் பொழுது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. பல முன்னணி நடிகர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்னேகா இருக்கிறார், பிரசாந்த் உள்ளிட்டோர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மங்காத்தா போன்ற ஒரு அதிரடியான திரைப்படத்தை கொடுத்தவர் வெங்கட் பிரபு. அதனால் அந்த படத்தை விட இந்த படத்தில் தளபதி இருக்கிறார். அவர் மிகுந்த சர்ப்ரைஸ்கள் எல்லாம் இருப்பதாக வெங்கட் பிரபு ஏற்கனவே கூறியிருக்கிறார். அதனால் இந்த படத்தை காண நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம் என்று ரசிகர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கேப்டன் வராருன்னா இன்னும் வேற லெவலில் இருக்குமே. 2 கேப்டனாக வராங்கன்னா இன்னும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. எங்கள் அண்ணன் கூட 2 கேப்டன்னா உண்மையிலேயே வேற லெவலில். அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. ஸ்க்ரீனுக்கு கிழியுமா இல்லை மற்றவங்க காது கிழியுமானே தெரில, அந்த மாதிரி இருக்குது கேட்குறக்கு. இதெல்லாம் லைக் ட்ரெய்லர் எல்லாமே பார்க்குறப்போ நிறையா சர்ப்ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் சாங்ஸ்லாம் வந்து ஓகே, நிறையா மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் படத்தில் வந்து யுவன் கலகிருப்பார்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. எந்த ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல, அப்படியே நேராக வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணிடாக வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி விபி டெலிவர்ஸ். தலைவனுக்கு 11 மணிக்கு போட்டாலும் அந்த ஓப்பனிங்கை யாரால பீட் பண்ண முடியாது ப்ரோ. தலைவனோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா அது வந்து இன்னொருத்த பிறந்ததாக வரணுங்கிறது. படம் வந்து இப்போ ஃபஸ்ட் ஹாப் வந்து நல்லபடியாக வந்துருக்குங்கிற மாதிரி இப்போ கேள்விப்பட்டோம்.
கேரளா சைடில் பார்த்துட்டு எல்லாமே ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. விஜயகாந்த் தோனி எல்லாரையும் அந்த படத்தில் ஏஐ மூலமா எடுத்துட்டு வரேன். ஆமாம், கேப்டனாக வந்து ஏஐ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் தளபதிக்கு அப்புறம் பெருசாக நாங்கள் எதிர்பார்க்குறது கேப்டன் அவர்கள் தான். அது பக்காவாக பண்ணியிருப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, தளபதி முகத்தை பார்த்தாவே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி கேப்டனோட முகத்தை பார்த்தாவே அது ஒரு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1000 திரைகளில் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய தி கோட் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக வெள்ளப்பெருக்கில் தற்பொழுது ஆர்ப்பரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்காங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தமிழக திரையுலகில் மிக உச்சகட்ட நடிகராக பார்க்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கோட் என்னும் திரைப்படம் இது சரியாக இன்று காலை 9 மணிக்கு வெளியாக இருக்கிறது. 9 மணிக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட உலகமெங்கும் 1500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படத்தை காண்பதற்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகரில் இந்த கோட் திரைப்படம் என்பது வெளியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து ரசிகரும் இதை சரியாக காலை 6 மணியில் இருந்து 9 மணிக்கு அந்த காட்சியில் என்று சொன்னாலும் கூட 6 மணிக்கு தங்கள் தலைவர் நடித்திருக்கிற அந்த திரைப்படத்தை காண்பதற்கு மிகுந்த ஆர்வத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். காட்சிகளானது மிக சரியாக 9 மணிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியும் அவர் ஆரம்பித்திருக்கிறார். பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது இந்த தொண்டர்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்களை பொறுத்தவரை மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களது விருப்பமான நடிகர் இந்த திரைப்படத்தை நடித்திருக்கிறார். அதே போல அரசியல் கட்சியும் தொடங்கி இருக்கிறார். என்ன விதமான எதிர்பார்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்களின் 68வது படமான தி கோட் மூவி இன்று வெளியாக உள்ள நிலையில் கட்சி ரீதியாகவும் மற்ற எந்த ஒரு ஆரவாரம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த படத்தை ரசிகர்களான நாங்கள் கொண்டாட விருப்பப்பட்டு அவரின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி அதை தவிர்த்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்னும் அதே அடிப்படையில் நாங்கள் இந்த படத்தை எந்த ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இதனை செலிப்ரேஷன் பண்ணுவதற்காக சிறந்த முறையிலும் வேற எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைதியான முறையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இதை கொண்டாட விருப்பப்பட்டு 68வது படத்தை நாங்கள் வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பதற்கும் அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் நாளைய முதல்வரான விஜய் அவர்களின் பேராதரவுடன் அடுத்து வரப்போகும் அனைத்து காரியங்களுக்கும் மக்களுக்கு அனைத்து விதமான எங்களால் முடிந்த உதவிகளை கொடுத்து சிறப்பான முறையில் நாளை ஆட்சி அமைக்க போகும் எங்களின் அண்ணனுக்காக எப்பயுமே நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு சிறந்த முறையில் இருக்கோம். பிரபல நடிகர் விஜய் திரைப்படம் என்று சொன்னாலே அவர்களுடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் மிகுந்த ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடக்கூடியது வழக்கமான இருந்து வருகிறது. தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற விஜயை பொறுத்தவரையில் எந்தவித ஆரவாரமும் இருக்கக்கூடாது. அதே போல திரையரங்குகளை பொறுத்தவரையில் எந்தவித சேதாரமும் ஏற்படுத்தி விடக்கூடாது. கட் அவுட்டுகள் போன்ற விஷயங்களில் ஏறி எந்தவித காயம் ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியம் அதே காரணங்களால் ரசிகர்கள் ஆரவாரங்கள் கொண்டாட்டத்தை தவிர்த்துவிட்டு திரைப்படத்தை மட்டுமே தாங்க வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிற காரணத்தினாலே மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிற பட்சத்திலும் கூட ரசிகர்களை பொறுத்தவரையில் மிகுந்த அமைதியான முறையில் இந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றனர். அதே போல எதிர்பார்ப்பை பொறுத்தவரையில் அவர் புதிய கட்சி தொடங்கி இருக்கிற காரணத்தினால் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதேனும் வருகிறதா என்ற பெரும் எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றனர். 9 மணிக்கு இந்த காட்சி என்பது தொடங்க இருக்கிறது. தமிழக அரசினை பொறுத்தவரையில் 9 மணிக்கு சிறப்பு அனுமதி என்பது கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கள நிலவரங்களுக்கு நன்றி மதிவாணன். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கக்கூடிய தி கோட் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை காண ஆவலாக காத்திருக்கிறார்கள். பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் ரசிகர்கள் பல்வேறு ஏற்பாடுகளுடன் ஆர்ப்பரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துள்ளது. இந்த படம் விஜயின் 68வது படமாகும். படத்தில் விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மைக் மோகன், பிரேம்ஜி, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இவர்கள் மட்டுமின்றி இந்த படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த்
AI தொழில்நுட்பத்தில் நடித்துள்ளதைப் போல காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். நடிகர் விஜய் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார். முற்றிலும் மாறுபட்ட கதையம்சம் கொண்டதாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக படத்தில் இருந்து வெளிவந்துள்ள பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர்கள் விஜய் ரசிகர்களை அதிகம் கவர்ந்துள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக படத்தின் ப்ரமோஷன்களும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கோட் படத்தின் மீதான ஆர்வம் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் படத்தின் முதல் காட்சி தற்போது இன்னும் சில நிமிடங்களில் தமிழகம் முழுவதும் திரையிடப்பட இருக்கிறது. குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் காலை 4 மணிக்கு சிறப்பு காட்சிகள் வெளியான நிலையில் தமிழகத்தில் சரியாக 9 மணிக்கு ஏற்கனவே அறிவித்தபடி இந்த திரைப்படமானது திரையிடப்பட இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு திரையரங்குகள் முன்பும் விஜய் ரசிகர்கள் விஜயின் பிரம்மாண்ட கட்டவுட்டுகளை வைத்து திரையரங்குகளை வண்ண தோரணங்களால் அலங்கரித்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய ஜெயா திரையரங்கு பகுதியில் விஜய் ரசிகர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சுமார் 8 மணி முதலே தங்களது கொண்டாட்டங்களை துவங்கி மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரையரங்குகள் முன்பு பட்டாசுகளை வெடித்து வண்ண புகைகளை வெளிப்படுத்தக்கூடிய பட்டாசுகளை வெடித்த வண்ணம் அவர்கள் தங்களது நடனங்களை ஆடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கிடையே விஜய் ரசிகர்கள் தற்போது இந்த கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக திரையரங்கிற்கு வருகை தரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கியும் சுற்றுவட்டார பகுதிகளில் பணியாற்றக்கூடிய சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அனைத்து திரையரங்குகள் முன்பும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அருணேஷ்.